Hi friends, welcome to Career Growth 360. ஸோ நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அசெஞ்சர்லேருந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சம்மர் இன்டர்ன்ஷிப் அண்ட் இந்த இன்டர்ன்ஷிப்பில் 2025 பாஸ்ட் அவுட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ், ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அசெஞ்சர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய சம்மர் இன்டர்ன்ஷிப் அண்ட் இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட்லி வந்து டெக்னாலஜி பேஸ்ட் இன்டர்ன்ஷிப் அண்ட் மே மந்த்லேருந்து ஆகஸ்ட் மந்த் வரைக்கும், அதாவது 4 months வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் வந்து நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இப்போ வந்து பர்சியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் பொறுத்தளவு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையானது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஸ்யூம் வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களோட லேட்டஸ்டான யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட், அதே மாதிரி உங்களோட அவைலபிலிட்டி. ஸோ நீங்கள் வந்து என்னைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அவைலபிளாக இருப்பீங்க அப்படிங்கிறதுமே உங்களுடைய ரெஸ்யூமில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையானது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது பைத்தான், ஜாவா, C++ அல்லது .NET எதுவாக வேணாலும் இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக டேட்டா பேஸோடைய நாலேஜ், SQL பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு க்ளவுட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல், அதாவது அஜூர் அல்லது வந்து உங்களுக்கு AWS அல்லது GCP ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்க போகுது. ஸோ வெப் டெவலப்மெண்ட் பேசிக்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து HTML, CSS, JavaScript பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு எதர் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அல்லது வெப் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஓகே. அண்ட் கண்டிப்பாக வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸோட பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது டெக்னாலஜி ஓரியன்டான ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோடிங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து ஒரு சில கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் பொறுத்தளவு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன், டீம் கொலாபரேஷன், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது மிஷின் லேர்னிங்கோட ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரிஃபரன்ஸ், ஒரு போனஸ், ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷனும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து நீங்கள் உங்களோட ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்ளை நோ பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வித் ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து மேனுவலாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் அண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அண்ட் ரெஸ்யூம் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் அப்லோட் பண்ணியுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள்.